நாங்கள் எங்கள் கல்யாணத்தப்பெல்லாம் தங்கம் எல்லாமே கொடுத்தாங்க அம்மா ஆட்சியில். இப்போ ஒன்றுமே கிடையாது. மடிக்கணினி திட்டம் வந்துச்சு, அதுவும் கிடையாது. இப்போ சைக்கிள் தரது கிடையாது, எதுவுமே தரது கிடையாது. இது ரேஷன் கடையில் அம்புட்டு விலைவாசி ஃபுல்லாக எல்லாமே கூட்டிட்டாங்க. எதுவுமே கிடையாது. ஒன்றுமே உருப்படி இல்லாத ஆட்சியாக இருக்குது. ஏன்னா அம்மாவோட திட்டத்தில் அம்புட்டு ஒரு இது நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா உணவு திட்டம் மெயினாக கட் பண்ணிட்டாங்க. அது இருந்துச்சு, எல்லா மக்களும் ஏழை எளிய மக்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கம்மி விலையில். இப்போ எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டாங்க. எதுவுமே உருப்படியாக கிடையாது. இந்த குப்பை ஃபுல்லாக தேங்கி ரொம்ப மோசமாக கிடக்கு. அவங்க ஆட்சியில் எல்லாம் செஞ்சதை ஃபுல்லாமே இவங்க அம்புட்டையும் இதாக்கி செய்கிறேன்னு சொல்லி அம்புட்டையுமே இதாக்கி ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. சும்மா வாய் வார்த்தை தான். வாய் வார்த்தை. எடப்பாடி ஆட்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும், ஐயா ஆட்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். பால் விலையிலேருந்து அம்புட்டு விலையும் வரி திட்டம் அம்புட்டுமே எல்லாமே கூடி போச்சு. எதுவுமே உருப்படியாகவே இல்லை. சொன்னதை செய்யவே கிடையாது. இவங்க இந்த ஆட்சியே தேவையில்லாத ஆட்சி தான். சும்மா அராஜக ஆட்சி தான். எல்லாமே அராஜக ஆட்சி தான். எல்லாம் கொடுமையான ஆட்சி. அம்புட்டுமே எடுத்த உடனே போலீஸ்லாம் ரொம்ப ஓவராக அந்த இது பண்ணி அஜித் இந்த கொலை வழக்கெல்லாம் ஒரு நீதி எதுவுமே கிடையாது. அடித்து வம்பா ஒரு ஆளை கொன்னது தான் மிச்சம். எந்த ஒரு நீதி எதுவுமே கிடையாது. இந்த ஆட்சி இருக்கவே கூடாது. அந்த 5 வருஷத்துலேயே செய்யாதது இனிமேல் செய்ய மாட்டாங்க, செய்ய போகிறதும் கிடையாது. சும்மா வாய் வார்த்தை தான் விடுவாங்க. அதனால் இந்த ஆட்சி தேவையே கிடையாது. நம்மளுக்கு அம்மா ஆட்சி தான் வேணும். எடப்பாடி ஐயா தான் வரணும்.